இந்த யாராலும் வராங்க, நேற்று வந்தவங்களாம் சினிமாவில் பீஸ் போடுறாங்க, உடனே ஒரு ஆக்டிவ் ஆகணும், உடனே பெரியார டார்கெட் வைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் இந்த மண்ணில் வந்திருக்கிறதா ரொம்ப அவனுக்கு ஒரு ஆகலாம். கட்சியை நடத்துகின்றவர்கள் இப்போது பெரியார் படத்தை வைத்து மரியாதை செலுத்தக்கூடியவராக போகிறார். ஆக பின்ன சொன்னா புதிய புதிய கட்சி வந்த உடனே பெரியார் படத்தை வச்சுதான் அவர்கள் முதலில் அங்கே ஆரம்பிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்தாலும் பெரியாரை பற்றி தான் பேச பெரியாருடைய படத்தை அங்கே அவர் வைத்திருக்கிறார். இந்தியாவே பெரியாருடைய பெயரை ஐயாவுடைய பெயரை சொல்லுகின்ற ஒரு காலத்தில் துணிச்சலாக தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை அங்கே பேசுகின்றவனை நாம் விடலாமா, ஊரிலே விடலாமா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற வேண்டும். இங்கே வழக்கறிஞர் மேடையை பார்க்கும்போது வனராசு அமைதியாக இருந்தால் அமைதியை நீர்பூத்த நெருப்பாக இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இப்போ தேவையில்லை கருத்துக்கள். இந்த நேரம் யாராலும் வராங்க, நேற்று வந்தவங்களாம் சினிமாவில் பீஸ் போடுறாங்க, உடனே ஒரு ஆக்டிவ் ஆகணும், உடனே பெரியார டார்கெட் வைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் இந்த மண்ணில் வந்திருக்கிறதா ரொம்ப அவனுக்கு ஒரு ஆகலாம். கட்சியை நடத்துகின்றவர்கள் இப்போது பெரியார் படத்தை வைத்து மரியாதை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆக பின்ன சொன்னா புதிய புதிய கட்சி வந்த உடனே பெரியார் படத்தை வச்சுதான் அவர்கள் முதலில் அங்கே ஆரம்பிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக வந்தாலும் பெரியாரை பற்றி தான் பேச பெரியாருடைய படத்தை அங்கே அவர் வைத்திருக்கிறார். ஆக துணிச்சலாக இங்கே ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு இளைஞர்களை அங்கே அவர்களை திசை திருப்புகின்ற அவர்கள் குழப்பு பிஸ்னஸ் எங்கே போனாலும் ரேட்டு. சினிமாவில் போனால் சும்மாவாக பண்ணிச்சாங்க, சும்மாவா இயக்குனராக பண்ணாங்க. நம்முடைய தலைவர் அவர் வயசை நினைச்சா நம்மளாம் அவருடைய வயசு அவர் நம்முடைய சொல்ல போனால் அவரை பார்க்க அவரை நினைச்சுட்டு நம்முடைய போல சரியாக 5 மணி தான் கரெக்டாக ரெடி ஆகிட்டார். நான் சிதம்பரத்தில் இருந்தேன், கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நான் வந்துடுறேன் மேலே போக சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இந்த தமிழகம், இந்த நாடு, இந்தியாவே பெரியாருடைய பெயரை ஐயாவுடைய பெயரை சொல்லுகின்ற ஒரு காலத்தில் துணிச்சலாக தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை அங்கே பேசுகின்றவனை நாம் விடலாமா, ஊரிலே விடலாமா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் திருமணத்தில் மேடையில் வந்து மணமக்களுக்கு பின்னாலே பெண்கள் உட்கார மாட்டாங்க, நிற்பாங்க. இப்போ மேடைக்கு முன்பாக இங்கே நாற்காலியில் அமர்கின்ற ஆண்களுக்கு பராமரிக்கவில்லை. இப்போ மேடையை பார்த்தா மேயரோட பெரியதான். கடலூர் முதல் மேயர் ஆம்பளையாருக்கு பின்னால் பார்த்துட்டா இங்கே பெண் முன்னாள் ராஜா பின்னால் பார்த்துட்டா சுந்தரி வந்து முன்னாடியே போட்டு நாற்காலி. அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? அது வீட்டிலே கோலம் போட்டுட்டு சாணி அரைச்சி போட்டுட்டு வீட்டில் இருந்தது, காய்கறி வச்சிருந்தது. இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து ஒரு தகுதி வருகின்றால் பெரியார் ஒருவர் இல்லாமல் இருந்தால் நாட்டால உட்கார இங்கே அமர்ந்திருக்க மேடைக்கு முன்பாக இங்கே பெண்கள் உட்கார்ந்துட்டாங்க. அந்த நிகழ்வுலாம் நடக்குமா? பால்களுக்கு நிகராக பிட்டி 50 எங்களுக்கு ஒரு சங்கடம் தான். இருந்தாலும் 50 பகுதி 50 ஆண்கள் 50% அந்த அடிப்படையில் வருகின்றார்கள். பெரியாருடைய கனவை நிறைவேற்றுகின்ற மாநிலத்தில் பெரியாரை பற்றி அவதூறு கருத்துக்களை பேசுகின்றவர்கள் அவர்கள் ஊரிலே விடலாமா என்ற சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு. ஆக இதையெல்லாம் இப்போது இங்கே மேடை தேவை. இந்த மேடை கருத்துக்கள் இங்கே மணமகன் பாருங்க அமைதியாக நல்லா சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரண வைக்க இங்கே பார்த்தாவே அவர் ஆட்டம் போடுவாங்க. என்ன ஆக இப்போ இங்கே வனராசுடைய மகன் இப்போ தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டை இப்போ மணமகன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பணியாற்றுகிறார். சுப்ரீம் கோர்ட்டை தன்னுடைய வளர வேண்டும். கடலூர்லேருந்து இப்போ வழக்கறிஞர்கள் அதிகமாக தேவை, வழக்குகளும் அதிகமாக இருக்கும். நாங்களும் வைக்கிறதுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துருக்கணும். வேற வழி கிடையாது. அரசியல்வாதியாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போயாகும். வழக்கு ஆக மணமகன் நல்ல வனராசு அமைதியாக
இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு 10 இங்கே நல்லா நடத்துகின்றார்.